வணக்கம் நண்பர்களே. கூட்டணி கட்சியை அதிரடியாக நீக்கிய ஸ்டாலின். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் இப்போதே தயாராயிட்டாங்க. ஆளும் கட்சியான திமுக தனது வெற்றி கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதோடு புதிய கட்சிகளையும் இணைத்து பலமான கூட்டணியை உருவாக்க தீவிரமாக செயல்பட்டு வருது. இதன் ஒரு பகுதியாக திமுக இன்று முதல் தனது கூட்டணி கட்சிகளோட அதிகாரப்பூர்வமான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கு. கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துவதற்காக திமுகவின் பொருளாளர் டிஆர் பாலு தலைமையில் ஒரு வலிமையான குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் திமுகவின் முக்கிய தலைவர்களான திருச்சி சிவா, ஆர்எஸ் பாரதி, ஏவா வேலு, கேஎன் நேரு மற்றும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. இந்த தேர்தல் களத்தில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியோட திமுகவின் பேச்சுவார்த்தை குழு முதற்கட்ட ஆலோசனையை நடத்துது. முன்னதாக இந்த யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட முதற்கட்ட பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடிவடைந்திருக்க நிலையில் அடுத்ததாக மதிமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிகளோட தனித்தனியாக ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் நேற்று செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த கூட்டணியில் ஒற்றுமையும் பொதுவான நோக்கமுமே மிக முக்கியமானது என வலியுறுத்தினார். எனினும் கமல் கேட்கும் எண்ணிக்கையை விட திமுக தான் தோல்வியடைந்த தொகுதிகளில் சிலவற்றை மட்டுமே ஒதுக்க வாய்ப்பிருக்கு. ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகளின் தொகுதிகளை குறைத்து மநீமவிற்கு வழங்க திமுக தலைமை ஆலோசிச்சுட்டு வருது. எனவே இரு தரப்பிற்கும் பொதுவான ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட பிறகே கமல் கேட்கும் தொகுதிகள் கிடைக்குமா என்பது உறுதியாகும். புதிய கட்சிகளின் வரவு காரணமாக பழைய கூட்டணி கட்சிகளோடான தொகுதி எண்ணிக்கையில் சில மாற்றங்களை செய்ய திமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. கடந்த 2021 தேர்தலை விட மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியை குறைத்து ஒதுக்க திமுக முடிவு செஞ்சிருக்கு. இவ்வாறு குறைக்கப்படும் தொகுதியை புதிய வரவான தேமுதிக மற்றும் மக்கள் நீதி மையத்திற்கு பிரித்து வழங்க தலைமை ஆலோசித்து வருது. குறிப்பாக கடந்த தேர்தலில் 174 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக தான் தோல்வியடைந்த சில தொகுதிகளை இந்த கட்சிகளுக்கு வழங்க முன்வந்திருக்கு. மற்ற சிறிய கட்சிகள் கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அவர்கள் திமுகவின் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனையும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு குறித்த இந்த ஆரம்பகட்ட நகர்வுகள் கூட்டணிக்குள்ள விவாதங்களை ஏற்படுத்தினாலும் தேர்தலுக்கு முன்பே ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. இன்று என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இதனால் கூட்டணி கட்சிகள் வெளியேற அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம்.